கற்குவேல் சார் சேனல்ல புதுசா வீடியோ இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க பாத்துட்டீங்களா? யூடியூப்ல இன்ஃபோஜீனியஸ் ஏகே சேனல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறாங்களா? ஆமா, நானும் பார்த்தேன். நீங்களும் மிஸ் பண்ணாம வீடியோவை பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோஜீனியஸ் ஏகே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த கூகுள் VEO3 வீடியோஸ் எல்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இது எப்படி நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ப்ராம்ப்ட் வேணும். ஒரு ப்ராப்பராக ப்ராம்ப்ட் எழுந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு வீடியோ நல்லா அவுட்புட் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராம்ப்ட் நான் எப்படி ரெடி பண்ணேன், ஸோ எப்படி ரெடி பண்ணால் கரெக்டாக பர்ஃபெக்டான ஒரு அவுட்புட் கிடைக்கும், ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் ஒரு ப்ராம்ப்ட் ரெடி பண்ணணும். அந்த ப்ராம்ப்ட் ரெடி பண்ணணும்னா நம்ம ChatGPT ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம திங்கக்கிழமை ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதாவது ப்ரீவியஸ் மண்டே. அதில் ஒரு வில்லேஜ் ஃபார்மர் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார் மழை வந்துருச்சுன்னு சொல்லி. ஸோ அதுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்கள். இங்கே எனக்கு ப்ராம்ப்ட் தேவை. அதாவது கூகுள் VEO3ல அந்த வீடியோ ஜெனரேட் ஆகணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னோடனே இங்கே கேட்டிருக்கேன், கேன் யூ VEO3 வீடியோ ப்ராம்ப்ட் ஃபார் சவுத் இந்தியா, சவுத் தமிழ்நாடு அந்த ஃபார்மர் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி வேணும். அவர் என்ன டைலாக் பேசுகிறாருன்னா, மழை வந்துருச்சு சூப்பர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு. உடனே அது ப்ராம்ப்ட் இங்கே ரெடி பண்ணியிருக்கு. இந்த ப்ராம்ப்ட் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்கு. அது என்ன பேக்ரவுண்டில் இருக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு, அந்த டைலாக் பேசணும் அப்படி முதற்கொண்டு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கு. ஸோ இந்த ப்ராம்ப்டை வச்சு தான் நான் அந்த வீடியோ மேக் பண்ணேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு வில்லேஜ் விமன் இந்த மாதிரி கற்குவேல் சார் சேனலில் புதுசாக வீடியோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுக்கு நான் இதில் தான் நம்ம கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கு அந்த ப்ராம்ப்ட் எப்படி கொடுத்துருக்குன்னு பாருங்கள். அந்த நீட்டாக அங்கே என்ன இருக்கணும், அந்த ஒரு பின்னாடி வில்லேஜ் அட்மாஸ்பியரில் கையில் அந்த அந்த ஹேண்டில் வச்சுக்கிட்டு செல்ஃபி ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு, ஸோ இந்த மாதிரி கற்குவேல் சார் சேனலில் புதுசாக வீடியோ இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு, நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குற மாதிரி. இது ஃபுல்லாகவே இந்த ப்ராம்ப்டை ஃபுல்லாக வச்சு தான் நான் வீடியோ மேக் பண்ணேன். அது மாதிரி இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி இன்ஃபோஜீனியஸ் சேனலில் வீடியோ யூஸ்ஃபுல்லாக வீடியோஸ்லாம் போடுறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் பேசியிருப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 டைலாக் வந்ததுனால அந்த 8 செகண்டில் கொஞ்சம் அந்த இது ஃபுல்லாக சொல்லாமல் லைட்டாக கட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். மொதல் பையன் சொல்கிறான், இன்ஃபோஜீனியஸ் ஏகே சேனலில் ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறாங்க அப்படின்னு. ஆமாம், நானும் பார்த்தேன், நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோ பாருங்கன்னு பொண்ணு சொல்லுது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கோரஸாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு அந்த மாதிரி வீடியோ வேணும்னு கேட்டிருந்தேன். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராம்ப்ட் கொடுத்துருக்கு. இப்போ இந்த ப்ராம்ப்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 3 டைலாக் வருது. இப்போ 8 செகண்டு மட்டும்தான் இந்த வீடியோ ஜெனரேட் ஆகும். அப்போ 8 செகண்டில் சொல்லும்போது நமக்கு அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் என்ன ஆகுது, ஒரு மாதிரி ஒரு போர்ஷன் கட் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அதனால் நம்ம ஒரு டயலாக் 8 செகண்டில் எவ்வளோ பேச முடியுமோ நம்ம அதைத்தான் இங்கே சீன் கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம இதை கொஞ்சம் என்ன பண்ணுவோம், ஒரு சீன் ஒரு டயலாக் மட்டும் கட் பண்ணி பார்ப்போம். ஒரு டயலாகை கட் பண்ணி பார்த்துட்டு இது எப்படி கிரியேட் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு இதே இதில் சில டைலாகை கட் பண்ணிடுவோம். நான் இதை என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு 3 டைலாக் இருந்தது இல்லையா, அதை நம்ம குறைச்சிடுவோம். இன்ஃபோஜீனியஸ் ஏகே சேனலில் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறாங்க, அது இருக்கட்டும். ஆமாம், நானும் பார்த்தேன், நீங்களும் மிஸ் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கட்டும். அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிக்குவோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, நன்றின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி எனக்கு
டயலாக் வந்து நம்ம ரொம்ப லென்த்தாக கொண்டு போனோம்னா சில போர்ஷன்ஸ் வந்து கட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம கொடுத்து இதுக்கு வீடியோ எப்படி ஜெனரேட் ஆகுதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த ப்ராம்ப்டை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து கூகுள் VEO3ல நம்ம வந்து வீடியோ எப்படி ஜெனரேட் பண்ணுன்னு பார்ப்போம். இந்த ப்ராம்ப்டை வந்து நான் அப்படியே ஜஸ்ட்டு என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா காப்பி பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம லேப்டாப்பில் க்ரியேட் பண்ண ப்ராம்ப்டை எடுத்து வந்து நான் வந்து ஃபோனுக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ என் கையில் ஃபோன் இருக்குது. இப்போ இந்த ப்ராம்ப்டை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ப்ராம்ப்ட் வந்து இந்த இருக்குது, ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். இது எப்படி க்ரியேட் பண்ணேன்னு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதாவது நம்ம வந்து ரொம்ப டயலாக் கொடுத்தோம்னா சில போர்ஷன்ஸ் வந்து கட் ஆகும். அதனால் லிமிட்டட் டயலாக் போர்ஷன்ஸ் வந்து குறைச்சிக்குவோம். சரிங்களா? இப்போ இங்கே வந்து குரோம் நம்ம எந்த VEO3 வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோமோ அந்த இதை ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ ஏற்கனவே ஒரு ஐடியிலேருந்து நீங்கள் 3 வீடியோவை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஐடியிலேருந்து நீங்கள் பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து கூகுள் பேல ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பேன். அந்த மெயில் ஐடியில் அக்கௌண்ட் வந்து சப்ஸ்கிரைப் ஆகிருக்கும். அப்போ நீங்கள் வேற ஒரு மெயில் ஐடியில் அந்த கூகுள் பே வந்து என்ன பண்ணிக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதில் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே மறக்காமல் நீங்கள் ஆட்டோ பே கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெபிட் ஆன ₹2 திரும்பி உங்கள் அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகிடும். அப்படி தான் நான் வந்து இதில் வந்து புதுசாக வேற ஒரு ஐடியில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இதை வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கூகுள் VEO3 கொடுத்துக்கிறேன். கூகுள் VEO3 ஸோ அதில் gemini.googleனு வருது இல்லையா, அதான். ஸோ இதில் மறக்காமல் வந்து நீங்கள் ஒரு VPN ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ VPN இல்லாமல் இந்தியாவில் இது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. காலையில் நான் ஜெனரேட் பண்ணேன். ஆனால் அந்த வீடியோவில் வந்து தமிழில் இப்போ இது பண்ணாமல் இங்கிலீஷில் பேசுது. ஒருவேளை மேபி இதுவும் இங்கிலீஷில் பேசலாம். சம்டைம்ஸ் வந்து அது வந்து தமிழில் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஸோ அதனால் இதை வந்து எப்படி இருக்குன்னு நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட்டு நமக்கு எந்த ஐடியில் நமக்கு லாகின் இருக்கோ, நமக்கு அக்கௌண்ட் இருக்கோ, அதில் தான் இது வந்து வீடியோ கிரியேட் பண்ண முடியும். ஸோ நான் அங்கே காப்பி பண்ண ப்ராம்ப்டை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லணும், தொடர்ந்து பண்ணுங்கன்னு போட்டிருக்கேன். சாரி, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு நம்ம எழுதிக்குவோம். அதாவது நம்ம சொல்லக்கூடிய அந்த டயலாக் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதில் அந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதெல்லாம் எடுத்து விட்ருவோம். நமக்கு தமிழில் தான் வேணும் டயலாக்கு. ஸோ அதனால் நான் இந்த தமிழில் இருக்கக்கூடிய டைலாக்கே வச்சுக்கிறேன். அதில் டிரான்ஸ்லேஷன் எடுத்து விட்றேன். ஜஸ்ட்டு அந்த கண்டென்ட் அந்த இதை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள். தமிழ்லேயே இது வருதான்னு பார்ப்போம். VPN நான் ஆன் பண்ணதுனால. ஓகே, இப்போ ப்ராம்ப்ட் ரெடியாக இருக்குப்பா. ஜஸ்ட்டு நம்ம கொடுத்துடலாம். இந்த ஐடியில் இதான் எனக்கு ஃபஸ்ட்டு வீடியோ. ஏற்கனவே இன்னொரு ஐடியில் வந்து அன்னைக்கு க்ரியேட் பண்ணேன் இல்லையா, ஒரு ஃபார்மர், ஒரு வில்லேஜ் உமன், அதுக்கப்புறம் இந்த ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ அதில் எல்லாமே ஜெனரேட் ஆச்சு. அதில் வந்து VPN ஆன் பண்ணாமல் வீடியோ ஜெனரேட் ஆச்சு. பட் அது இங்கிலீஷில் தான் வந்துச்சு. பட் இதில் நான் VPN ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வீடியோ எப்படி வருதுன்னு பார்ப்போம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் இந்த வீடியோ வந்து ஜெனரேட் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ இந்தியாவில் அவைலபிள் இல்லைன்னாங்க, இந்தியாவிலேயும் அவைலபிள்.
பட் நான் ஜெனரேட் பண்ணும்போது இங்கிலீஷில் தான் வந்துச்சு. அது வந்து டயலாக் எல்லாமே தமிழில் வரல. ஸோ இதில் எப்படி வருதுன்னு பார்ப்போம். VPN ஆன் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கூகுள் VO3ல வந்து ஒரு வீடியோ ரெடி பண்ணணும் அப்படின்னா, இந்த சாட் ஜிபிடியில் நம்ம ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்தோம் அப்படின்னா, அந்த ப்ராம்ப்ட் மூலமாக சூப்பராக நம்மளே கிரியேட் பண்ணிடலாம். நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா தான் அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு அவுட்புட் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக வரணும்னா நல்ல ஒரு இன்புட் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து வீடியோ ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. யூடியூப்ல இன்ஃபோஜீனியஸ் AK சேனல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறாங்களா? ஆமா, நானும் பார்த்தேன். நீங்களும் மிஸ் பண்ணாம வீடியோவை பாருங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. சூப்பராக வந்திருக்கு. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.